பொருள் இந்த ஸ்டோர் தான் அனுப்புனீங்க? இல்லை எக்ஸ்பைர் ஆச்சா இல்லையா அதை சொல்லுங்க. இவ்வளோ நேரம் எக்ஸ்பைர் ஆகுதான் பேசுகிறேன், வீடியோ அனுப்பினா ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க, எக்ஸ்பைர் ஆச்சா இல்லையா நான் வாங்கினது? ராஜரமணன் விருகம்பக்கத்தில் தான் தங்கியிருக்கிறேன். காலையில் மார்னிங் 7:50க்கு இட்லி பாட்டர் பிளிங்கெட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொண்டுட்டு வந்து கொடுத்தது எக்ஸ்பைரி ஆன 2 நாள் எக்ஸ்பைரி ஆனது கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து கேட்டோம் அப்படின்னா அங்கேயே அந்த பையன் கிளம்புறப்போ அங்கேயே கேட்டோம் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் பார்த்துங்க, ஆன்லைனில் போட்டுங்க அப்படிங்கிற அந்த வார்த்தைக்காக தான். மக்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போடுறீங்கன்னா கண்டிப்பாக அதனோட எக்ஸ்பைரி டேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க இது பண்ணுங்கள். திரும்ப இவங்களே ஆன்லைனில் ஆர்டர் போட்டுங்க அப்படின்னா அது இன்னும் லேட் ஆகும். ஒரு இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கும் திரும்ப போய் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. கஸ்டமருக்கு அப்போயே அங்கேயே சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா ஓகேவாக இருக்கும். காலையில் பார்த்திங்க அப்படின்னா 2 இட்லி மாவும் எக்ஸ்பைரி ஆனது, 2 நாள் எக்ஸ்பைரி ஆனது. இதை வச்சுட்டு தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸ்டோரில் அதை வச்சுட்டு அதை கொடுத்துட்ருக்காங்க. ஒரு அவேர்னஸ்ஸாக இல்லை, அவங்க அது எஜுகேட்டடாக இருக்காங்களா என்னன்னு தெரில. நீங்கள் என்னென்ன பண்ணீங்க? இப்போ அந்த ஃபுட் வந்து ஃபுட் சேஃப்டிட்டையும் சொல்லி ஆஸ் மீடியாட்டையும் இன்ஃபார்ம் பண்ணி ஃபுட் சேஃப்டி ஆஃப்டரும் வந்து பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் எக்ஸ்பைரி ஆகிட்டு இருக்க ப்ராடக்ட்டையும் எடுத்து அவர் வச்சுட்ருக்காரு. அவகேடோ கொஞ்சம் மற்ற ஐட்டம்லாம் இருக்குது. அவர் அதை பார்த்துட்டு இன்னும் க்ளீன் பண்ண ஸ்டோர் வந்து அந்தளவுக்கு நல்லா க்ளீனாகவும் இல்லை. கீழே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டிலாம் ரொம்ப கஷ்டம். குவாலிட்டி செக்கிங் வச்சுருக்க ஆயில் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட் அடிச்சு போயிருக்குது. மீடியா அவங்களும் வந்து இது எடுத்திருப்பாங்க, வீடியோ எடுத்திருப்பாங்க. கீழே ரொம்ப அழுக்கான இடத்துல தான் வச்சுட்டு இருக்காங்க. டெப்ரிஸ்லாம் க்ளீன் பண்ணவே இல்லை. ஸோ மக்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டேட்டை ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்குங்க. ஈவன் மஷ்ரூம் கூட டே பிஃபோர் எஸ்டர்டே இதை பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணிக்கல, ஆனால் இருந்தாலும் அதை பதிவு பண்ணிக்கிறேன் நான். மஷ்ரூம் கூட பார்த்திங்கன்னா அது ரொம்ப வாடி போய் கருப்பான அந்த மஷ்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்படிங்கிறப்ப நம்பி வாங்குகிறோம். திரும்பவும் நீங்கள் ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் போட்டுங்க அப்படின்னா அது இன்னும் லேட் ஆகிட்டு ஃபுட் ஐட்டம்க்கு இன்னும் நீங்கள் லேட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுல எந்த விதத்தில் நியாயம்? அது நீங்கள் அது ஆர்டர் ஆன்லைனில் வச்சுருக்காமே இருக்கலாம், ஃபுட் ஐட்டம்ஸ் வைக்காமலே இப்போ எல்லாமே. ஸோ சொல்யூஷன் கொடுக்குறது ப்ராப்பராக அப்பயே தன்னந்தார் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நேம் மட்டும் சொல்லுங்கள். ராஜா ரமணன், விருகம்பாக்கம்.